சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த 33 வயதான தீபா திருமணமாகி கணவரை விட்டு பிரிந்து தாய் வீட்டில் வசித்து வந்தார். ஆன்லைன் மூலம் பொருட்களை விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார். கடந்த 13ஆம் தேதி குடியாத்தத்தில் உள்ள ஆண் நண்பரை தொழில் விஷயமாக சந்திக்க செல்வதாக கூறிவிட்டு ரயிலில் புறப்பட்ட தீபா திரும்பவில்லை என்றும் மதியத்திற்கு மேல் அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்றும் தாய் சிவகாமி சென்னை புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதற்கிடையே செல்போன் ஒன்று குடியாத்தம் ரயில் தண்டவாளத்தில் கிடந்ததாக கூறி பள்ளி மாணவிகள் போலீசில் ஒப்படைத்தனர். அது மாயமான தீபாவின் செல்போன் என்பது தெரிய வந்தது. செல்போனை கைப்பற்றிய புளியந்தோப்பு காவல்துறையினர் குடியாத்தம் போலீசார் உதவியுடன் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தீபாவின் செல்போனில் கடைசியாக கீழ் ஆலத்தூர் நாகுல் பகுதியைச் சேர்ந்த ஹேமராஜ் என்பவர் பேசியது தெரிய வந்தது. ஹேமராஜை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் 10 நாட்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான தீபா தன்னை நேரில் பார்க்க விரும்பி வந்து தன்னை தவறான செயலுக்கு கட்டாயப்படுத்தியதால் கொலை செய்து மலையில் இருந்து வீசியதாக கூறி சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கு கிடந்த கத்தி மற்றும் கைப்பையை கைப்பற்றிய போலீசார் காதலியை பார்க்கும் இடத்திற்கு கத்தியை எதற்காக எடுத்து வந்தாய், 10 நாட்களில் நெருங்கி பழகிவிட்டாரா என்ற போலீசாரின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறினான் ஹேமராஜ். இன்ஸ்டா ஐடியாலாம் என்ன அந்த ஒன்றும் தெரியாது சார். கால் நான் பேசுறது மட்டும் தான் சார். என்னத்துக்காக கொலை பண்ணா? அங்கேருந்து வீட்டிலேருந்து வரும்போது இந்த மாதிரி காரணத்தை சொல்லிட்டு வந்து என்கிட்ட வந்து தப்பான எண்ணத்துல வந்துச்சு, அவ்வளோதான் சார். என்னன்னா சொல்லு, தப்பான என்னன்னா? இறுதியில் திருமணம் செய்து கொள்ள கூறியதால் கொலை செய்ததாக மாற்றி கூறி போலீசாரை குழப்ப முயன்றார். ஏன்னா 10 நாள்லயே உனக்கு கல்யாணம் பண்ணி சொல்லிச்சு. 10 நாளில் தான் சார் அந்த சம்பவம். தேவையில்லாம அனாவசியமா இங்கே வந்து பேசுறது சார். மலையடிவாரத்தில் அழுகிய நிலையில் கிடந்த தீபாவின் சடலத்தை மீட்ட போலீசார் ஹேமராஜை காவல் நிலையம் அழைத்துச் சென்று தடயங்களின் அடிப்படையில் விசாரித்தனர். சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்த போது கணவரை பிரிந்து வாழ்ந்த தீபாவுடன் ஹேமராஜுக்கு காதல் மலர்ந்துள்ளது. செல்போனில் பேசி காதல் வளர்த்த நிலையில் தீபாவிடம் பணம் இருப்பதை தெரிந்து கொண்டு பார்க்கணும் போல இருக்கு என்று பாசமாக பேசி குடியாத்தம் வரவழைத்த ஹேமராஜ் தீபாவை ஆளில்லாத மலைப்பகுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளான். முடிவில் அவர் திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறியதும் நீ என்னை விட 7 வயது மூத்தவள் என்று கூறி திருமணம் செய்து கொள்ள மறுத்த ஹேமராஜ் அவரது கழுத்தை அறுத்து கொலை செய்து நகை பணத்தை கொள்ளையடித்துவிட்டு சடலத்தை மலையடிவார புதருக்குள் வீசியதாகவும் செல்போனை தண்டவாளத்தில் வீசிச் சென்றதும் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த வழக்கில் கைதான ஹேமராஜ் ஏற்கனவே குடியாத்தம் ரயில் நிலையத்தில் பெண்ணை நகைக்காக கொலை செய்ய முயன்ற வழக்கில் கைதாகி குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டவன் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் பிரபு.